ஹாய், என்னோட நேம் வந்து ஸ்ரீமதி. நான் வந்து யூஜி வந்து பிஏ ஹெச்ஆர் படிச்சிருக்கேன். பிஜி வந்து எம்எஸ்டபிள்யூ கரஸில் இப்போ படிச்சுட்ருக்கிறேன். சைமல்டேனியஸாக வந்து நான் ஒர்க்கும் பண்ணிக்கிட்டுருக்கேன். பிளாக் லெவல் கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராமுங்கிற ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் கீழே வந்து அகாடமிக் சப்போர்ட் அசோசியேட்டராக வந்து தென்காசி டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் 2023 வந்து தாருண்யா ஃபவுண்டேஷனில் விருக்ஷம் யூத் லீடர்ஷிப் ப்ரோக்ராமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அந்த ப்ரோக்ராமில் இருந்து எனக்கு நிறையா லேர்னிங்ஸ் இருந்துச்சு. மைக்ரோசாஃப்ட் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, அடுத்து வந்து ஜிமீட்டில் வந்து ஒரு மீட்டிங்கை எப்படி ஷெடியூல் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து எஃப்சிடி குரூப் இன்டர்வியூவில் வந்து எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது, நம்மளோட பாயிண்ட்ஸை வந்து எப்படி வேல்யூவபிளாக எடுத்து வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து மார்க் இன்டர்வியூவும் அட்டன் பண்ணியிருந்தேன். அந்த இன்டர்வியூ வந்து எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் இப்போ ஒரு ஏஎஸ்ஏவாக வந்து தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறேன். அதுக்கு வந்து எனக்கு இன்டர்வியூ வச்சுருப்பாங்க. அந்த மதுரையில் வச்சு எனக்கு இன்டர்வியூ நடந்துச்சு. அந்த இன்டர்வியூவில் வந்து 3 ரவுண்ட்ஸ் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து எஃப்ஜிடி தான் வச்சுருந்தாங்க அந்த இன்டர்வியூவில். அந்த குரூப் டிஸ்கஷனில் வந்து என் கூட 6 மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க அந்த குரூப் டிஸ்கஷனில். ஆனால் அந்த 6 மெம்பர்ஸுமே வந்து யாருக்குமே வந்து எஃப்ஜிடினா என்னன்னே தெரியலை. ஆக்சுவலி எஃப்ஜிடினா என்னன்ட்டு அவங்களே இன்டர்வியூக்கு முன்னாடி தான் பார்த்துட்டே வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்கும் எஃப்ஜிடினா என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து எஃப்ஜிடினா என்ன, அதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சு. அதை ஹெச்ஆருமே கேட்டாங்க, யாருக்காச்சும் எஃப்ஜிடி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சிருந்ததுனோடனே அந்த இடத்துல வந்து எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருந்துச்சு. அதுக்கு ஆக்சுவலி நான் இந்த விருக்ஷம் யூத் லீடர்ஷிப் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போதே வந்து நிறையா இந்த மாதிரி பசில்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு சுச்சுவேஷன் கொடுத்து அதுலேருந்து எப்படி வெளியே வருது, அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதனால் வந்து நான் ஹெச்ஆர் ரவுண்ட்லேயுமே வந்து பாஸ் ஆகி நான் வந்து இந்த வேலைக்கு வந்து செலக்ட் ஆகிட்டேன். இதுக்கு வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்த என்னோடய ஃபேமிலிக்கும், என்னோடய சிஸ்டருக்கும், அதுக்கப்புறம் வந்து தாருண்யா ஃபவுண்டேஷனுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.